friends, WhatsApp ஓட நியூ privacy policy அதோட யூசர்ஸ் கிட்ட சரியான வரவேற்பை வாங்கலன்னு தான் தோணுது. இதனால சிக்னல் அண்ட் டெலிகிராம் மாதிரியான இன்ஸ்டன்ட் மெசேஜிங் ஆப்ஸோட நம்பர் ஆஃப் டவுன்லோட் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. சென்சார் டவர் லிஸ்ட் அவுட் படி இந்தியாவில் சிக்னல் ஆப் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை நீங்கள் சிக்னலை உங்கள் வாட்ஸ்அப்க்கு பதிலாக ப்ரிஃபர் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு சிக்னலை ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரியான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது நியூஜான டெக். முதல்ல நம்ம சேனலை பார்க்குற வியூவர்ஸ் ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபர்ஸ்ட், சிக்னல்ல ஸ்க்ரீன் லாக் ஃபீச்சரை எப்படி எனேபிள் பண்ணலாம்? உங்களை தவிர வேற யாரும் உங்கள் சிக்னல் ஆப்பில் அக்கௌண்ட்டில் என்டர் ஆகிறது தடுக்கிறதுக்காக சிக்னல் ஆப் செட்டிங்ஸில் ஸ்க்ரீன் லாக் ஃபீச்சர் இருக்குது. இதுக்காக சிக்னல் ஆப்பில் பயோமெட்ரிக்கை அக்செப்ட் பண்ணுற பில்ட்இன் லாக் ஃபீச்சரும் இருக்குது. நம்பர் 2, ரெஜிஸ்ட்ரேஷன் பின்னை எப்படி எனேபிள் செய்யலாம்? சிக்னலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பின் ஃபீச்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாட்ஸ்அப்பில் கிடைக்கிற 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் மாதிரி இருக்கும். 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இதில் ஓடிபியாக கிடைக்கும். பட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பின் நீங்கள் மேனுவலாக மாற்றுற வரையிலும் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் மாதிரி தான் இருக்கும். நம்பர் 3, சாட்ஸை பின் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். சிக்னலில் ஸ்டார்டு மெசேஜஸ் ஃபெசிலிட்டி இல்லை. பட் இது யூசர்ஸ்க்கு சாட் விண்டோவில் எந்த ஒரு சாட்டையும் பின் செய்கிறதுக்கான சாய்ஸை தருது. இதனால் யூசர்ஸ் 4 சாட்ஸை பின் செஞ்சுக்கலாம். அண்ட் இந்த ஃபீச்சர் குரூப்ஸ்லையும் இருக்குது. பட் நீங்கள் மெசேஜஸை டெலிட் செஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த பின்டு சாட்ஸும் டெலிட் ஆகிடும். நம்பர் 4, காண்டாக்ட் ஜாயின் சிக்னல் நோட்டிஃபிகேஷனை எப்படி க்ளோஸ் பண்ணுறது? உங்கள் காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒருத்தர் சிக்னலில் புதுசாக ஜாயின் செஞ்சாங்கன்னா புது ஜாயின் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதை அவாய்ட் பண்ண காண்டாக்ட் ஜாயின் சிக்னல்ங்கிற ஃபெசிலிட்டியை டிசேபிள் பண்ணணும். நம்பர் 5, பிளர் ஃபேஸஸ் ஃபீச்சரை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது? பிளர் ஃபேஸஸ்ங்கிறது சிக்னலில் இருக்கிற இன்னொரு சேஃப்டி சென்டர்டு ஃபீச்சர் தான். ஒரு ஃபோட்டோவை ஷேர் செய்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய நீங்கள் ஷேர் செய்ய விரும்பாத ஃபேஸஸை பிளர் பண்ணுற ஃபீச்சர் தான் இது. நம்பர் 6, ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஸ் டெலிட் பண்ணுற ஃபீச்சர். இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது? சிக்னல் யூசர்ஸ் அவங்க ஷேர் செஞ்ச ஃபோட்டோஸ்க்கு 1 டைம் வியூ லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மூலமாக ரிசீவர் நீங்கள் அனுப்பின ஃபோட்டோவை ஒரு முறை பார்த்ததும் அது சென்டர் அண்ட் ரிசீவர் 2 பேருக்குமே ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். நம்பர் 7, காண்டாக்ட்ஸை எப்படி வெரிஃபை பண்ணலாம்? முக்கியமான இன்ஃபர்மேஷனை கையாளக்கூடிய யூசர்ஸ்க்கு அவங்களோட காண்டாக்ட்ஸ்க்கான செக்யூரிட்டி நம்பரை ஃபர்ஸ்டே செக் பண்ணவும் செக் பண்ணாத மார்க் பண்ணவும் சிக்னல் ஆப் அட்வைஸ் பண்ணுது. இது எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனுக்கு அடிஷ்னல் செக்யூரிட்டியை ஆட் பண்ணுது. நம்பர் 8, இன்காக்னிட்டோ கீபோர்டை எப்படி எனேபிள் பண்ணுறது? இந்த ஃபீச்சரை எனேபிள் பண்ணுறதால சிக்னல் ஆப்பை யூஸ் பண்ணும்போது நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸை உங்கள் கீபோர்ட் லேர்ன் பண்ணுறதை நிறுத்திக்கும். இது கீபோர்ட்ஸ் நம்ம இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் டேட்டா ப்ரைவசியையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபோ சிக்னல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு குவிக் ஆக்சஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 8 ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் மீடியா ஆட்டோ டவுன்லோட், ஃபாண்ட் சைஸ், பில்ட்இன் ஃபோட்டோ எடிட்டர், ஃபாண்ட்ஸ் மாதிரியான காமன் சிக்னல் செட்டிங்ஸ்களும் நாம் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சிக்னலுக்கு ஹாய் சிக்னல் தந்திருக்கீங்க அப்படின்னா நாங்கள் சொல்லியிருக்கிற டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். எகைன் ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே கனெக்டட். குட் பை அண்ட் தேங்க்யூ.